நாகை மாவட்டத்தில் உள்ள 20 கிராமங்களை பெட்ரோலிய மண்டலமாக தமிழக அரசு அறிவித்ததற்கு அந்த பகுதி விவசாயிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த திட்டத்தால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் என்றும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நாகை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் உள்ள 49 கிராமங்களை பெட்ரோலிய மண்டலமாக தமிழக அரசு வரையறை செய்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் தைக்கால் தோணி துறை முதல் நாகை மாவட்டத்தில் மாமக்குடி கிராமம் வரை 265 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பெட்ரோலிய முதலீட்டு மண்டலம் வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு விவசாயிகள் மத்தியில் பெரும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் 14 லட்சம் சிறு குறு விவசாய தொழிலாளர்கள் மற்றும் 5 லட்சம் சிறு குறு விவசாயிகளின் வாழ்வாதாரம் அழிந்து போகும் என்றும் இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் எனவும் நாகை மாவட்ட விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். இடிமேல் இடி விழுந்து வாழ வழி இல்லாமல் வாழ்வாதாரம் இழந்து விவசாயிகள் நடுத்தருவில் நிற்கிற இந்த நேரத்தில் தமிழக அரசு இது போன்ற ஒரு அறிவிப்பை செய்திருப்பது வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சிற நிகழ்வாக இருக்கிறது. அரசு குறிப்பிட்ட நிலங்களில் மட்டுமே இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டாலும் அதனை சுற்றியுள்ள பல லட்சம் ஏக்கர் விளை நிலங்கள் பாதிக்கப்படும் என்றும் விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க விவசாயி. இதை பிடிச்சி இவங்க ஃபேக்ட்ரி வச்சுக்கிட்டாங்கன்னா விவசாயிக்கு என்ன ஆக போகுது? பாக்கி நாட்டில் உள்ள பேருக்கு சாப்பாடு எங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து அரிசி வாங்குவாங்களா? எவ்வளோதோ விளையாத நிலங்கள் இருக்குது, அங்கே போய் போட வேண்டியது தானே. மேற்கு வங்க மாநிலமும் கேரள மாநிலமும் தங்கள் மாநிலத்தில் அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்த திட்டத்தை தமிழகத்தில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்த அனுமதிக்கப் போவதில்லை என்று விவசாயிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே நாகப்பட்டினத்தில் விவசாயம் சுத்தமாக அழிஞ்சு போயிட்டு இருக்கு. மீண்டும் இந்த அரசு இதை மாதிரி செஞ்சால் சுத்தமாக அழிஞ்சு போயிடும். அதனால் எங்கள் உயிரை கொடுத்தாது நாங்கள் போராடி இந்த திட்டத்தை அமுலுக்கு கொண்டாட விட மாட்டோம். டெல்டா மாவட்டங்களில் கடைமடை மாவட்டமான நாகை ஏற்கனவே கடும் வறட்சி, சுற்றுச்சூழல் மாசு போன்றவற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் சூழலில் இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்பதே விவசாயிகளின் வேண்டுகோளாக உள்ளது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா மாவட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று விவசாயிகள் போராடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் தமிழக அரசின் இந்த அறிவிப்பு விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக தமிழக அரசு இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நாகையிலிருந்து சகாதேவன்.